ஓடி விளையாடு பாப்பா, நீ உயர்ந்திருக்கலாகாது பாப்பா. எம்மா, இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எம்மா எம்மா, தூங்கிட்டியா? அது கடையில் எப்போ தூங்கிக்கிட்டே இரு. அது கடையில் உனக்கு தூக்கம் வந்தாச்சா? இருந்துட்டு எப்படி தான் நீ தூங்கியோ தெரியல. லட்சுமி அக்கா ஒரு விடா போயிட்டே இருக்காங்களே, என்னன்னு தெரியல. உனக்கு தெரியுமா பூமா? லட்சுமி அத்தையாப்பா? அப்படியா? தெரியலையேப்பா. உங்க அம்மைக்கு தெரியாம இருக்குமா? எல்லாம் ஒவ்வொரு கூட்டுகளி இல்ல. உங்க அம்மாட்டகளும் தெரியும் விஷயம். சந்திரா, சந்திரா, இந்த லட்சுமி அக்கா ஒரு விடா போயிட்டு இருக்காங்க. என்ன கதை உனக்கு தெரியுமா? சந்திரா, சந்திரா, தூங்கி தொலைஞ்சிட்டியா? ஏம்மா எந்த நேரமும் தூக்கம். நடு வீட்டில இருந்து போய் தூங்கினா வீடு உருப்பிடுமா முத? இப்படி இருந்து தூங்கிட்டு இருக்கா. பிள்ளைகளுக்கு எல்லாம் வச்சு கொடுப்பாளோ என்னவோ, எந்த நேரம் தூங்கிட்டு இருக்காளோ என்னவோ தெரியல. நம்ம விடிஞ்சா போனா அடைஞ்சா வரோம். சந்திரா, சந்திரா, தூக்க பியாய் பிடிச்சது அவளை ஆட்டுது. ஒரு நாள் ஒரு மந்திராலயத்துக்கு போய் நல்ல பியாய் இறக்கி விடணும். சந்திரா, சந்திரா, அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வா. தலையோடி கோரி குடிக்கேன். எப்படி தூங்கான்னு பார்ப்போம். பொம்பளை தூங்குறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இல்லைப்பா, நான் எழுப்புவேன் அம்மாவை. அம்மா, எம்மா, எம்மா, எந்திமா. ஏமிட்டி சும்மா அம்மா சும்மான்னு கூட்டடக்க? படிக்க தானே செய்ய, படிச்சு தொலையேன். கிடந்து கத்திக்கிட்டே இருக்காம்மா. நான் கற்றுக்கணாமா? பெத்தல பாரு யார் நிற்கான்னு. ஒரு மணிக்குதான் உனக்கு கூட்டிட்டு இருக்க. உனக்கு காதுல ஏறலைன்னா தூக்கம் அப்படி கொண்டு போகும். பிள்ளைகளுக்கு சுவாருகரி வைப்பியா என்ன? தூங்கிக்கிட்டே தான் இருப்பியா எந்த நேரமும்? ஆமாம், எந்த நேரமும் தூங்கிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இந்த தூங்கிட்டு இருந்தானே வீடு எப்படி நாரிலாம் போய் கிடக்கும். எப்பமாவது தான் கண்ணசந்தேன்னு தூங்குவேன். அதுக்கே இந்த வருத்து வாரிடு. ஆமா, உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியும். தூக்க போய் இப்படி சொன்னா ஆட்டு தூங்கி. வாயை வச்சுட்டு பேசாமல் இருந்துருவோம். சும்மா என்ன சண்டைக்கு வந்துடக்கூடாது. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் டேபிளில் வருகா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது பண்ணாமல் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். சும்மா அந்த சண்டைக்காரோடைய வேலை வச்சுக்கிடாதீங்க. என்ன ஒரே சண்டையாக இருக்குது? மாப்பிள்ளை முன்னாடி சத்தம் அங்கே வர கேட்கு. வாங்க லட்சுமி அக்கா, வாங்க. என்ன ரொம்ப சந்தோஷத்துல வந்திருக்கீங்க? வாங்க வாங்க. வாங்கக்கா வாங்க. எந்த நேரமும் உங்க ஃப்ரெண்டு தூங்கிட்டு தாங்க இருக்கா. மனுஷன் ஒரு நல்லது பிள்ளை பேச முடியுதா, எடுக்க முடியுதா? எப்போ பாரு இருந்து ஒரே தூக்கம் தான். அதான் பிள்ளைகளுக்காக சாப்பாடு வச்சு கொடுப்பேடி என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். இது சண்டையாக்கா? யோ மனுஷா, சும்மா இரியும். அப்படியா கோவாலு? அவள் தான் எப்பவும் இருந்து தூங்கிட்டு தானே இருப்பா. நீ என்ன புதுசா? சரி விடுங்க. நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் வந்தேம்மா. என்னக்கா சொல்லுங்க, என்ன சந்தோஷம்? உன் முகத்தை பார்த்தாலே சந்தோஷமாக தான் இருக்குது. எம்மா, நெட்டவழி குழந்தை உண்டா இருக்காம்மா. நம்ம நெட்டவழியாக்கா? எப்போக்கா அது நடந்து? நானும் இங்கே தான் இருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை தெரியல. நீ முடிச்சிருந்தா தெரியும். எந்த நேரம் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னத்த தெரியும்? கரெக்டாக சொன்னீங்கப்பா. பாயை மூடிட்டி, சும்மா பல்ல பிள்ளை காமிச்சிக்கிட்டு. நீங்கள் சொல்லுங்கக்கா, எப்போக்கா அது நடந்து? எனக்கு ஒரு வார்த்தை தெரியல பாருங்க. இன்னைக்கு காலையில் இந்த பிள்ளைங்களாம் பார்க்கு போச்சா, அங்கே வச்சு ஒரே வாங்கிட்டு இருந்தா போல். சரி வீட்டில் கொண்டு விடுவோன்னு பார்த்தா அங்கேயும் வாங்கிட்டு ஒரே மயக்கம். சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோன்னு தான் உறுதியாச்சுமா. அதான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் தான் வாரேன். அதான் எல்லாத்தையும் சொல்லுவோம், நேர்லேயே சொல்லுவோம், சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லுவோம். எல்லா வீட்லையும் சொல்ல வந்தேம்மா. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷம். அவளை அப்போ பார்க்க போகணுமே. நீ சாயங்காலம்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுவா. ட்ரிப்ஸு தான் போட்டிருக்கு. சாயங்காலத்தோடு முடிஞ்சிடும், வீட்டுக்கு வந்துடுவா. நீ ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வாயேன், எல்லோரும் பேசுவோம். நாளைக்கு போய் பார்க்கலாம் எல்லோரும். இப்போ அந்த அக்கா தாம்பரக்கா வீட்லேயும் சொல்லிட்டு வந்தேன். நேரத்தை அந்த சிஜி வீட்லேயும் சொல்லிட்டு போக வேண்டியது, வீட்டுக்கு போக வேண்டியதான். இருங்கக்கா, காப்பி குடிச்சிட்டு போகலாம். இல்லைம்மா, ராஜேஷ் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் வாங்கி தந்தான். காப்பி ஜூஸு எல்லாம் வாங்கி தந்தான். வேண்டாம், நான் போயிட்டு வரேன்னா. சரி, அப்போ சண்டை போடாமல் இருங்க. நான் போகிறேன், போயிட்டு வரேன்னா. போராட்டு வீட்டுக்கு வா. எம்மா, காலையில் நாங்கள் தான் பார்க்கு போனோம். அந்த அத்தை வாந்தி எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒன்றும் தெரியாது. ஆனால் குழந்தை உண்டாயிருக்காங்க பார்த்தீங்களாம்மா. பாவம் அந்த அத்தை, நல்ல அத்தை. நானும் வரேனம்மா அவங்க கூட பார்க்க. பாவம் அந்த பிள்ளை, நல்ல பிள்ளை. எல்லாம் வாய் ரொம்ப பேசினாலும்
ஏதாவது கலகலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு அவளை போய் பார்க்க போகணும். ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை போவ இதே எங்கள் வீட்டில் யாராவது இப்படி இருந்தேன்னா பார்க்க போவியா? ஃப்ரெண்டு இல்லை போதான் செய்வேன். சரி காலையில் ஆப்பிள் தான் வாங்கி தரேன் போய் பார்த்துட்டு வாண்ணா. சரிங்க. அதான் நானும் அந்த கடையில் இருந்து டீ குடிச்சிருக்கையில பார்த்தேன் இந்த லட்சுமிக்கு ஒருடா போயிட்டு வராங்களேன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது விஷயம். டிவியில் ஏதாவது பாட்டை கிட்ட பார்ப்போம். டிவியில் எந்த நேரமும் இந்த பேயாட்டமும் பிசாசாட்டம் நம்ம ஒரு நல்ல பழைய பாட்டுகளை போட்டோன்னே இல்லை. இந்த மோகன் பாட்டெலாம் கேட்க எவ்வளோ அழகாக இருக்கும். உமா உமா என்ன தூக்கம் நடக்கு போல? டிவி பார்க்கே தூங்குங்கியா? யாரு? லட்சுமி அக்கா குரல் போல இருக்கு. என்ன உமா கதவையும் திறந்து போட்டுரு, டிவி பார்த்துட்டு இருக்க? நீ எந்த நேரம் கதவை அடைச்சு தானே போடுவ? ஆமாக்கா, காத்தே இல்லைக்கா, அதான் கதவை திறந்து போட்டேன். இங்கே யார் வர போகிறா? என்ன ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க? என்னக்கா, என்ன விசேஷம்? சந்தோஷமான விஷயந்தாம்மா. நெட்டவழி குழந்தை உண்டாயிருக்கா, அதான் அதை சொல்லலான்னு வந்தேன். அப்படியாக்கா? இது எப்போ நடந்து? அங்கேயும் ஓடிட்டுல கிடப்பா, அதான் காலையிலேருந்து ஆளை காணலையேன்னு பார்த்தேன். ஆமாம், அந்த பிள்ளைகளுடனே பார்க்கு போனாலும் வாந்தி எடுத்துருந்தா. சரி ஆஸ்பத்திரி போவோமேன்னு கூட்டிகிட்டு எல்லோரும் போனோம். போன இடத்துல உறுதி ஆகிட்டு. சரி இல்லாட்டி நான் இப்போ தான் ஆஸ்பத்திரி தான் வாரேன், சரி எல்லா வீட்லேயும் சொல்லலாம் அப்படின்னு. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷங்க்கா. இனியாவது ஒரு இடத்துல அடங்கி இருக்கணுமே, இருக்க மாட்டா ஒரு இடத்துல, அதெல்லாம் பெரிய இது. இனி இருப்பாக்கா, நம்ம தான் அவளுக்கு இன்னும் புத்திமையெல்லாம் சொல்லி சரி பண்ணணும். இருங்கக்கா, காப்பி கீப்பி குடிச்சிட்டு போகலாமே. இல்லைம்மா வேண்டாம். சரி எல்லோரும் 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் வர சொன்னேன், நீயும் வா, கொஞ்சம் பேசிட்டு எடுத்துகிட்டு இருக்கலாம். சரிக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சு. சரி, ஒரு 8 மணிக்குள்ள வாரேன். சரி இப்போ போயிட்டு வரேன்னா. இவ பேரும் வாயில் வராத, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாள. கரலகரி வீட்லேயும் போய் சொல்லிட்டு வருவோம். தேஜு ஏதோ ஒரு பேர். சரி எப்படியா வாயில் இருந்தால் கூப்பிடுவோம். தேஜு தேஜு தேஜு, என்ன யாரையும் காணும்? தேஜு தேஜு, யாரை கூப்பிட்டுட்டு இருக்காங்க? வாங்க ஆண்டி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க ஆண்டி வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அம்மா எங்கே? அம்மா காணும், அம்மா கொஞ்சம் கூப்பிடு. அம்மா இல்லை ஆண்டி, அம்மா அப்போ பேங்குக்கு போயிருக்காங்க. ஏதாவது சொல்லணுமா ஆண்டி? சொல்லுங்க, நான் அம்மாட்ட சொல்லிடுறேன். ஆமாம்மா, இந்த அன்னை வந்தாங்களே நெட்டவள்ளியத்தை, அவங்க வந்து குழந்தை உண்டாயிருக்காங்க, அதான் அம்மாட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவங்களா? அப்படியா? சரி சரி. அன்னைக்கு கூட நான் வீட்டுக்கு வந்தாங்க, கேட்டுட்டேன் தெரியாமல், குழந்தை உண்டாயிருக்கீங்களா என்ன, அந்த இது குழந்தை இருக்கு என்னன்னு கேட்டுட்டேன். ஏன்னா எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ குழந்தை உண்டாயிருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டி, நான் அம்மாட்ட சொல்கிறேன். சரிம்மா சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். அம்மா வந்து சொல்லிடு, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கா, சாயங்காலத்துக்கு ஆஸ்பத்திரிலேருந்து வருவா என்ன. சரிங்க ஆண்டி. இருங்க, நான் காஃபி குடிச்சிட்டு போகலாமே ஆண்டி? இல்லைம்மா இல்லை வேண்டாம், போயிட்டு வரேன். அப்போ நெட்டவள்ளி குழந்தை உண்டாயிருக்கா பார்த்தீங்களாக்கா? அவனே வீட்டுக்கு வராமல் நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, என்னன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இல்லாட்டா வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா, எக்கா எக்கா எக்கான்னு ஒரு 1000 அக்கா கூப்பிட்டுட்டு இருப்பா. அவனே வராமல் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு நாள்லே இப்படி இருக்குது. இன்னும் மாமியார் 3 மாதத்துக்கு வெளியே போடான்னு சொல்லி வச்சுருக்கு. என்னவோ தெரியல, இருக்காளோ என்னவோ அடங்கி. ஆமாம், அவள் மாமியார் சொல்ல அப்படியே தட்டாமல் தான் நடப்பா. அவள் பாருங்க நாளைக்கே ஓடி வந்துடுவா. அவெல்லாம் இருக்கக்கூடியவ கிடையாது. நீ சொல்றது சரிதான், அவள் எங்கே அடங்கி இருப்பா? அவள் இருக்க மாட்டா, எட்டி செடி நாளே ஓடி வந்துடுவா. ஆசத்தில் கூட இருக்க மாட்டா, ஆசத்தில் அடிச்சு புரண்டு ஓடி வந்துடுவா. எம்மா, அப்படி பாடு பேசிட்டே என் தலையில் அப்படி பியானிடுமா, சோமா இருக்கும். இட்டி உள்ளே போயாம்டி, பாடு பேச வழி இருக்கப்போ அங்கே உள்ளே போய் சோபலை பாடுப்பா. பேனை பாரு, அதை பாரு. மற்ற நேரம்லாம் பேன் பார்க்க வா வான்னு கூப்பிட்டா வரமாட்டாளுவ. இப்போ பாடு பேசுறது தலையை சொற மூக்க சொறைன்னு பாடியங்க. ஏம்மா, வாய் தானம்மா பாடு பேசு, கை சும்மானமா இருக்கு, இப்படி வையாமா. அப்படியாம்மா? அப்படியா ராசாத்தி, அப்படிதாம்மா, கை அப்படி வச்சுட்டே பாடு பேசுனா. இன்னைக்கு பௌர்ணமியும் நல்ல வெளிச்சமாக இருக்கலாக்கா. ஆமாண்ணே, பௌர்ணமி தான் போல பார்த்தீங்களா?
கோயிலுக்காக போய் போயிட்டு வந்திருக்கலாம். என்ன எல்லாரும் வெளியே இருந்து பாட பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இன்னொருத்தி நெட்டையா இருப்பாள, அவளை காணும். அவளை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அவள் குழந்தை உண்டாயிருக்கா. இன்றைக்கி தான் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சிட்டு குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னாங்க. அதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏ அப்படியா? அதான் அவளை காணுமா? இல்லை இருக்க மாட்டாளா? இந்த வீடு அந்த வீடு அந்த வீடு எல்லா வீட்லேயும் அவளை பார்க்கலாம். ஒரு வீட்டில் பார்க்க முடியாது. உங்கள் எல்லா வீட்லேயும் அவளை பார்க்கலாமே. சரி சரி, கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுக்கட்டு. சரிம்மா சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். இந்த பொம்பளை என்ன அதிசயமாக கேட்டுட்டு போகிறா. நம்ம பகலியே வந்து பாடு பேசுனா இவளுக்கு என்ன? அன்னைக்கு ஒரு அவசரமாக கடுகு இல்லைக்கா தாளிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் தானே, சரி கொஞ்சம் கடுகு இருந்தால் தாங்கக்கான்னு கேட்டேன். கடுகு இல்லைன்னு சொல்லிட்டுக்கா, பொய் சொல்லிட்டு. அதுலேருந்து இந்த பொம்பளை நான் ரொம்ப பேச மாட்டேனே. நீயும் கேட்டியா? நானும் அன்றைக்கி வந்து தேங்காய் இருந்தால் ஒரு 1/2 மணி தேங்காய் தாங்கக்கான்னு கேட்டேன். ஸ்கூலுக்கு சட்னி அரைக்கணுமா, நேரம் ஆகி போச்சு. அதான் ஒரு 1/2 மணி தேங்காய் இருந்தால் தாங்கக்கான்னு கேட்டதுக்கு வெடுக்குன்னு சொல்லிவிட்ட. தேங்காயும் இல்லை மாங்காயும் இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுக்கா. சரி நான் தான் வந்துட்டேன். அதில் நானும் ரொம்ப பேச்சுவார்த்தை வைக்க மாட்டேன். என்னன்னா என்ன, இந்த பொம்பளை அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டோம்மா. நீ எங்கள் வீட்டில் வரணுன்னு கேட்க வேண்டியதானே? தேங்காய் தான் நிறைய கிடக்க, எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அவங்கள்ட்டலாம் ஏன் போய் கேட்க? அவள் செவ்வாய் வெள்ளின்னு பார்ப்பா. நம்ம அப்படி இல்லை, அக்கா தங்கச்சி போல் நம்ம பழகுவோம். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவள் செவ்வாம்பா வெள்ளியும்பா வியாழம்பா சனியும்பா, என்னைக்கு போனாலும் தரமாட்டா. இக்கா அன்னை வரல, ரொம்ப நேரம் ஆகிட்டுக்கா. நீ அங்கே வரணுமே, சட்னி வேறு அரைக்கணுமா, ஸ்கூலு வேறு டைம் ஆகிட்டு வேணும் போயிடக்கூடாத. அதுக்கு தான் நான் வந்து இங்கே சரி பக்கத்து விடாச்சே என்ன கேட்டால் அவள் இப்படி வெடுக்குன்னு சொல்லிவிட்டாக்கா. சரிக்கா, அப்போ நம்ம நாளைக்கு நெட்ட வழி ஏதாவது பார்க்க போவோம். இப்போ ஏதாவது வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் வீட்டில் போய். ஏம்மா நானும் வருவேன், என்னையும் கூட்டிகிட்டு போகணும். நானும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போக மாட்டியா? மூக்கில் இடிச்சு போடுவேன். ஒழுங்காக ஓடிடு. ஏன்னா இடைவெளி அங்கே அந்தமான் தீவுலாம் இருக்கா, எல்லாரும் அந்தமான் தீவுக்கு போயிட்டு வர 1 வாரம் ஆகும். பிச்சு போடுவோம் பார்த்துக்கோ. ஒழுங்காக ஓடிடு. சாயங்காலம் போய் பாரு என்ன. ஸ்கூலுக்கு போக மாட்டலாம். ஸ்கூலே இப்போ தான் 6 ஆண்டு பரிசம் முடிஞ்சு தொடங்கியிருக்கு.